கிரிப்டோ ஒரு சூதாட்டம். கிரிப்டோவை நம்பாதீர்கள். அங்கே ஏமாற்றுக்காரர்கள் தான். இது உலகில் நிலையாயிருக்க வந்ததில்லை. எல்லாருமே ஏமாற்றுக்காரர்கள். அரசாங்கத்தை நம்புங்கள், வங்கி முறையை நம்புங்கள், எங்கள் ஃபியட் நாணயத்தை நம்புங்கள், கிரிப்டோவை நம்பாதீர்கள். ஏன் இது நிலையாய் இன்று மட்டும் நிலைத்திருக்கிறது? காரணம் தெரியுமா? ஓகே, சின்ன ஒரு டீசர் உங்களுக்கு தந்தாச்சு. காலை வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம், இரவு வணக்கங்கள். எல்லோருக்கும் பொதுவா ஒரு வணக்கம். சரி, புதிய கெட்டப்பா இருக்குதா? அப்படித்தானே. எங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த கெட்டப்ல நாங்க வர்றது தான். கிரிப்டோ ஒரு சூதாட்டம். கிரிப்டோவை நம்பாதீர்கள். அங்கே ஏமாற்றுக்காரர்கள் தான். இது உலகில் நிலையாயிருக்க வந்ததில்லை. எல்லாருமே ஏமாற்றுக்காரர்கள். அரசாங்கத்தை நம்புங்கள், வங்கி முறையை நம்புங்கள், எங்கள் ஃபியட் நாணயத்தை நம்புங்கள், கிரிப்டோவை நம்பாதீர்கள். இப்படி எல்லாம் பல உருட்டல்காரர்கள் எங்களையும் என்னையும் கூட உருட்டி கொண்டு இருந்திருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கிறார்கள், இன்னும் இருக்க போகிறார்கள். ஆனால் எங்களுக்கு எப்போ தெளிவு வருகுதோ, ஒரு விடயத்தில் நம்பிக்கை வருகுதோ, அன்றிலிருந்துதான் எமக்கு வெற்றி. இது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே சுயமாக சிந்தித்து எடுக்க வேண்டிய முடிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று எங்களுடைய திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். மூதாதையர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு என்பது படிப்பதால் மட்டும் அறிவு வருவதில்லை. படித்தவர்கள் எல்லாரும் அறிவுசாலிகள், புத்திசாலிகள் அல்ல. படிக்காதவர்கள் எல்லாம் முட்டாள்களும் இல்லை. அறிவு பலவிதமான கோணங்களிலிருந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஆகவே நான் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உருட்டல்களை நம்பாதீங்க. இணையதளம், உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸில் இன்று இருக்கிறது. அன்று ஒரு அரசாங்கத்துக்கு கீழ் இயங்கும் ஏதோ ஒரு அமைப்பால் கட்டுப்படுத்தப்பட்டுத்தான் இந்த தகவல் என்பது மற்றவர்களுக்கு பிரசுரிக்கப்பட்டது, பரிமாற்றப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இணையதளம் என்பது நானோ நீங்களோ அரசாங்கம் வெளியிடறதுக்கு முதலே ஏதோ ஒரு மூலையில் உலகில் எங்கோ நடந்தாலோ அதை அறியக்கூடிய வகையில் எங்களுக்கு இணையதளம் தந்திருக்கிறது. அதே போலதான் எப்படி இணையதளம் அடக்கப்பட்ட கம்யூனிகேஷனில் திறந்து ஓப்பனாக விட்டதோ, அதே போலதான் இந்த கிரிப்டோவும். கிரிப்டோ கரன்சி என்பது பிளாக் செயினின் அடிப்படையில் உருவாகியது. ஆகவே நாங்கள் இதன் அடிப்படை மூல காரணம் என்ன, அடிப்படை என்ன, இது என்ன நோக்கத்துக்காக உருவாகினது, ஏன் இது நிலையாய் இன்று மட்டும் நிலைத்திருக்கிறது? காரணம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதென்றாலும் பிரச்சனை இல்லை, தெரியும் என்றாலும் உங்களுக்கு நீங்களும் வாருங்கள், எல்லாரும் வாருங்கள், சேர்ந்து ஒரு தரமான வித்தியாசமான ஜாலியான வகுப்பு ஒன்றாக கற்போம். பியர் ப்ரோக்ராமிங் என்று சொல்வார்கள் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில். அதாவது நான் செய்யும் தொழிலில் நான் படித்த தொழில், எனக்கு தெரிந்தது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அல்லது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எப்படி என்று. இதில் பியர் ப்ரோக்ராமிங் ஒன்று இருக்கிறது. அதாவது ஒன்று கூடி ஒரு விடயத்தை செய்வது. அதே இதை நாங்கள் இதற்கும் கொண்டு வருவோம், ஒன்றாக சேர்வோம், சேர்ந்து இதை கலந்து ஆலோசிப்போம். இதில் உங்களுக்கு ஏதும் வித்தியாசமான கருத்துக்கள் அல்லது வேறு கோணங்களில் கூட உங்களுக்கு ஏதும் ஏற்படலாம். அல்லது நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்கள் கயவஞ்சகக்காரர்கள் உங்களை கவிழ்ப்பதற்காக அல்லது தங்களுடைய பொறியில் உங்களை சிக்க வைப்பதற்காக உங்களுக்கு ஏமாற்று விதமான இப்படியான விடயங்களை சொல்லி தந்திருப்பார்கள். அதாவது இது ஒரு கேம்பிளிங், சூதாட்டம், நம்பாதீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் வேறு. எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம், இது கூட செய்ய மாட்டோமா? வாங்க சந்தோஷமாக பயணிப்போம். வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பது முக்கியம். கருத்துக்கள் மாறுபடலாம், மாற்று கருத்துக்கும் இடமளிக்க வேண்டும். ஆனால் யதார்த்தமாக இருக்க வேண்டும், மேடை நாகரிகம் பேணப்பட வேண்டும். அப்படியான மனநிலை, தெளிவான மனநிலை உங்களுக்கு இருக்கிறதா? சுயமாக உங்களுடைய மூளையை பாவித்து சிந்திக்க விரும்புகிறீர்களா? சிந்திப்பவர்களா? வாருங்கள், நான் வகுப்பு எடுக்கிறேன் இலவசமாக. இது பற்றிய வகுப்பு உங்களுக்காக
எனது நேரத்தை செலவழித்து கொடுக்கிறேன். ஏனென்றால் நல்ல சமுதாயத்தை உருவாக்க, நல்லதை பகிர்ந்து, நல்லதொரு ஒளிமயமான சமூகத்தை, சமுதாயத்தை, நாட்டை கட்டி எழுப்ப வேண்டியது அவசியம். இங்கே இனம், மதம், பேதம், தேசியவாதம் இடமே இல்லை, வாய்ப்பே இல்லை ராஜா என்னிடம். அதற்கு நீங்கள் அந்த ஒரு எண்ணத்தில் கொண்டவர்கள் தான் தயவு செய்து இதற்குள் வர வேண்டாம். நான் அதற்கு எல்லாம் அப்பால் பட்டு செயல்படுபவன். ஆனால் இங்கே வரும் பொழுது சற்று அவைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வெளிப்படையான படித்துக் கொள்ளுவோம், கற்றுக்கொள்ளுவோம். என்னிலும் பார்க்க இன்னொருவருக்கும் சில வேளை தெரியலாம், அல்லது என்னுடைய கருத்தையும் நான் மாற்று கருத்துக்களையும் சொல்லுவோம் என்ற எண்ணத்தோடு வாங்க. மாற்று கருத்துக்கு நிச்சயமாக என்னிடம் உள்ளது. இங்கே எங்களுடைய சமுதாயத்தில் மாற்று கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்தான் கூட. ஆனால் மாற்று கருத்துக்கும் என்னிடம் இடம் உண்டு. எல்லாரையும் அரவணைத்து ஒன்றாக பயணிப்போம். வாருங்கள். என்னுடைய இது பற்றிய விவரம் என்னுடைய ப்ரொஃபைல் லிங்கில் உள்ளது. எப்படி இணைய வேண்டும், டிஸ்கோடில் எப்படி பாய்ப்பது, இது சம்பந்தமாகவும் நான் ஏற்கனவே காணொளிகள் போட்டிருக்கிறேன். வாருங்கள், ஒன்றாக பயணிப்போம். நல்லதொரு சமுதாயத்தை, சுபிட்சமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஊழலற்ற, மாசற்ற, தூய்மையான தமிழர் சமுதாயமாக நாங்கள் மாறுவோம். எப்படி ஆதி காலத்தில் இருந்தார்களோ, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நல்லொரு சமுதாயமாக, அதே வண்ணமாக நாம் பயணிப்போம். உங்கள் வரவிற்காக எதிர்பார்த்து நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.